ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவக்காட்டு சமையலில் உருளைக்கிழங்கு பாயாசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பால், அரை கப் சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, வாசனைக்காக ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சர்க்கரை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாயாசம் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கெட்டியான பால் எடுத்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உருளைக்கிழங்குல தான் இந்த பாயாசம் செஞ்சோன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பாலோட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆயிருச்சு. உங்களுக்கு பாயாசத்தோட திக்னஸ் எவ்வளோ வேணுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதுன்றதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பாயாசத்தோட திக்னஸ் எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.